மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி. நீ எப்படி இருக்க? நேரம் கிடைக்கும்போது வந்து பாத்துட்டு போன்னு சொன்னேன். நீ என்னடானா பேசவே மாட்டேங்கிற? அவ்வளவு பிஸி ஆயிட்டியா மாமியார் வீட்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். எனக்குந்தே உங்களை பார்க்கணும்னு இருக்குது. ஆனா இவரதே வேலையா இருக்காரு. என்ன சொன்னாலும் ரெஸ்ட் எடுன்னு என்னைய இங்கேயே உட்கார வச்சிடுறாரு. எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. அது அன்பு உன் மேல வச்சிருக்கிற பாசம். நீயும் அதே மாதிரி அன்பை பாத்துக்கணும் ஆனந்தி. அன்பு உனக்காக எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டு நிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி நீயும் அன்புவை எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாது. வீட்டுக்கு போலீஸ் வர யாருதான் சம்மதிப்பாங்க? எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சட்டத்தோட உதவியாலையாச்சும் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டே போயாகணும்னு உறுதியா இருந்து அவங்க அம்மாக்கு கூட எதிரியா இருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அன்பு. அதனாலதே அத்தைக்கு என் மேல கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாயிருச்சு மேடம்.